பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அன்பும் மனதுருக்கும் உடையவர். அதனால தான் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபையினால் உன்னை ரட்சித்து என் பிள்ளையாக்கிட்டேன். உன் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன். அந்த கிருபை விலகாது. மலைகள் கூட விலகி போயிடும், பர்வதங்கள் கூட விலகி போயிடும். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அந்த கிருபைக்காக ஆண்டவரை நாம் துதிக்கணும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நாம் சில நேரத்தில் சில மிஸ்டேக்ஸ் செய்துடுறோம், பாவம்லாம் செய்துடுறோம். நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் மட்டும் தண்டனை கொடுத்துட்டே இருந்தார்னு வைங்களேன், யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. அப்போது அவருடைய கிருபையினால தான் நம்ம உயிரோடவே இருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நம்மளை அவர் மன்னிச்சு அற்புதமாக நடத்துகிறார். அவர் கிருபை நம்ம கூட இருந்தால் தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும். எல்லாமே அவருடைய கிருபை தான். அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அப்போது விலகாத அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்கள் கிருபை என்னை விட்டு விலகாதுன்னு வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக உண்மைக்கு சோதரிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையினால் என்னை ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க. கிருபையினால் என்னை பாதுகாத்து வரீங்க. உம்முடைய கிருபையினால் எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கீங்க. இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கொடுத்தபடியே உம்முடைய கிருபை எப்போதும் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.